அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம பார்க்க போறது இப்போ, பாரம்பரியமான ஜோதிடப்படி முன்னோர்களால் வழிவகுக்கப்பட்ட கல்லுல அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதாவது 9 நவகிரகம் இருக்கு. 9 எண்கள், 9 நவகிரகங்கள். அதுல உச்சம், நீச்சம் எங்க யாருகிட்ட பக்கத்துல உட்கார்ந்தா எப்படி உச்சம், நீச்சம் நடக்குமா? நடக்காதாங்கிறது 100% தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு ஒரு மனிதன் ஏதாவது நல்ல காரியம் ஏதாவது செய்யறக்கு, ஏதாவது தொழில் பண்றக்கோ, இல்ல வேற ஏதாவது செய்யறக்கு கேட்குறாரு. அவர் குறிச்சுட்டு நடக்குமா? நடக்காதான்னு உடனே பதில் சொல்லிடலாம். அதுதான் இந்த கல்குறி ஜோதிடம். நவி பாருங்க. இப்ப அவரு மனசுல குறிச்சுக்கிறாரு. ஒரு கல்ல அதாவது ஒரு கல்ல குறிச்சுக்கிறாருன்னு வச்சுக்கங்க. அவருக்கு மனசுல நெனச்சுக்குங்க. நெனச்சுட்டாரு. இப்ப நாம பார்க்குறோம். அவர்கிட்ட கடைசியா கேட்குறோம். எடுத்து வச்சாச்சு. 4 திசைகள், 9 9 ராசிகள். அந்த ராசிகளுடைய எங்கெங்க யார் யார் எங்கேன்னு அவர்கிட்ட கேட்குறோம். அவர் உடனே சடனா இந்த கல்ல குறிக்கிறாரு. இந்த கல் நம்மளுக்கு அ சனி. அதாவது சனியுமே, செவ்வாயுமே பக்கத்துலயுமே சூரியனும் இருக்கு. அதனால கொஞ்சம் காலதாமதமாக பண்ணக்கூடாதுன்னு நம்ம தெளிவா சொல்றோம். இதுதான் இந்த ஜோதிடருடைய உண்மை நிலைமை. வாழ்க வளமுடன். நன்றி.